என்னப்பா விஜய், இன்னைக்கு அதிசயமா உங்க 2 பேருக்கு லீவ் விட்டுருக்காவோ? ஆமாம்மா, மினி மேடம் ஏதோ ஃபாரின் போறாங்களா, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 2-3 நாளையில வந்துருவேன். நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு, நாளைக்கு நாங்க போயிருவோம். வீட்டுல ஆள் இருந்தாதான் வீடு நல்லா நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு. ஐ போட்டாலும் மைனி நல்லா இருக்கா, சேலை கட்டி மைனி சேலை கட்டுங்க, அவங்களுக்கு அதான் சூப்பரா இருக்கு. அப்படியா பிரபு? அப்ப நீ பெரியவன் ஆனதும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எனக்கு சேலையா வாங்கி கொடு மைனிக்கு, சரியா? அதுக்குள்ள நீங்க கிளவி ஆயிருவீங்க. அண்ணி, இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகலாமா? கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கு ஒரு 2-3 சுடிதார் வாங்கணும். ஐ ஷாப்பிங்கா? சரி சரி வாரேன், ஒரு நிமிஷம் இரு. விஜய், ஈவினிங் ஷாப்பிங் போகணும். ரேகா கூப்பிட்டுருக்கா, எனக்கு அப்படியே ஒரு 5000 மட்டும் கொடுத்துரு, சரியா? 5000? அவ ஆஃபீஸ் போற ட்ரெஸ் வேணும், நீ வீட்டில் தானே கிடக்க, உனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு? உன் ட்ரெஸ் எங்க இடம் பூரா வலிஞ்சு கிடக்கு, என் துணி வைக்கவே முடியல, என் துணி ஒரு ஓரத்தில் கிடக்கு, போதும் போதும் இருக்கிற ட்ரெஸ்ஸு. இனிமேல் நீ தானே விஜய் எனக்கு வாங்கி தரணும், வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? மருமோளே, நான் தாரமா 5000 ரூபா, அவன் கிடக்கான், சரியா? மீனாட்சி, மருமோளுக்கு ஒரு 5000மோ ரேகாக்கு ஒரு 5000மோ குடும்ப துணி எடுத்துட்டு வரட்டும். அப்ப எனக்கு 5000 ரூபா. 5000 ரூபாயா? 3 பேருக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 7000 ரூபாய் தாரேன். 7000 ரூபாய் ஜாஸ்தியா தான் தெரியுது. சரி, ஒரு 7000 ரூபாய் தாரேன். பிரபுவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ரேகாளுக்கு 2 ட்ரெஸ்ஸு, திரிசாளுக்கு 2 ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோங்கம்மா. அதுக்கு மேல முடியாது, பட்ஜெட் இடிக்கும். சித்தி, நான் காசு வச்சிருக்கேன், எனக்கு வேண்டாம். அது எப்படிம்மா? பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் தான், எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும். அது எப்படி உனக்கு கொடுத்துட்டு அவளுக்கு கொடுக்காம, அவளுக்கு கொடுத்துட்டு உனக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் நான் தாரேன். மீதி கூட குறைய இருக்கிறவங்க போட்டு உங்களுக்கு வேண்டிய துணி எடுத்துக்கிடுமே. இவன் என் மாமனா இருக்காங்களாம்மா திரிசாப்பா, அவங்க கூட ஒரு பையன் அசிஸ்டன்ட் மாதிரி நிற்பாங்களாம்மா, அவனுக்கு பொண்ணு பார்க்காங்களா, கேட்டு விட்டாங்க. நம்ம ரேகாவை வேணா கொடுப்பாங்களான்னு கேட்டு விட்டாங்கம்மா. யார் அந்த ஆரஞ்சு மண்டேனா? அவன் வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், ஊரை சுத்திக்கிட்டு அலைவான். சரி, அவனுக்கு போய் எப்படி கொடுக்க முடியும்? ரேகாவுக்கு எவ்வளவு பொறுப்பான பிள்ளையா இருக்கா. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அத்தம்மா, அந்த பையன் அப்படி ஒன்றும் ரொம்பலாம் பொறுப்பான பையன் கிடையாது. என்ன மைனி, ஆரஞ்சு மண்டையனா? என்னது ஆரஞ்சு மண்டையன்? இல்லட்டி, அவன் மண்டைக்கு கலர் போட்டு வச்சிருப்பான், ஆரஞ்சு கலர். அவனுக்கு சின்ன வயசுலயே முடி நரைச்சிட்டு அதெல்லாம் ஆரஞ்சு கலர்ல ஹேர் கலர் போட்டு அலைவான். அதனால நாங்க அவனை ஆரஞ்சு மண்டையன் தான் கூப்பிடுவோம். அவன் பேரே எனக்கு மறந்து போச்சு. வேண்டாம்ப்பா, நம்மளே ஒத்து பொட்ட பிள்ளைய வச்சிருக்கோம், நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், பொறுப்பு இல்லாத மண்டையில கலர் கோழி விடுற பயலுக்கெல்லாம் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க முடியுமா? வேற இடம் பார்ப்போம்ப்பா, வேண்டான்னு சொல்லிடு. ஏமா, இவ என்னத்தையாவது உளறிட்டு இருப்பா திரிசா, என்ன ஏதுன்னு தெரியாமலேயே வேண்டாங்கியோ. விசாரிச்சுக்கிடுங்க, சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். தம்பி, மண்டையில கலர் அடிக்கிறது, மீசையில கலர் அடிக்கிறதுலாம், அதுக்கப்புறம் அந்த உடம்புல பச்சை குத்துறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. நமக்கு நல்ல பொறுப்பான பயலாதான் வேணும். இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லிடு. என்ன பெரியமா நீங்க இப்படி இருக்கீங்க இந்த காலத்துல போய்? இதெல்லாம் சர்வ சாதாரணம். முடியல பொம்பளை பிள்ளையிலே தலைக்கு ஹேர் கலர் பண்ணிட்டாலே இது. சரி ரைட்டு திரிசா, அப்போ உங்க அப்பாட்ட நீயே சொல்லிடு. சரி விஜய். டவுன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நம்ம ரேகா போட்டாவும் கொடுத்து வச்சிருக்கு. நல்ல வரணா வந்தா சொல்லுவான், கவலைப்படாதியோ. நல்ல இடமா இந்த வருஷத்துல முடிச்சிருவோம். ஆமா குழந்தைனாரு, உங்களையும் என் தங்கச்சியும் நம்மளை போல நம்பி இருக்கேன். நீங்க எல்லாரும் தான் சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீங்க பண்ணி வைப்பீங்க நம்பிக்கை இருக்கு. நீங்களா பார்த்து நல்ல ஒரு பையல சொன்னீங்கன்னா அந்த பிள்ளையும் கழுத்தை நீட்டிடும். ஏம்மா, கழுத்தை நீட்டதுக்கு அவ என்ன ஒட்டகச்சிவிங்கயா? முனீஸ், முனீஸ். ஹாய் முனீஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பயந்து பயந்து ஓடுறீங்க, புக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. என்ன முனீஸ் இதெல்லாம்? ஏன் பேசக்கூடாது? சும்மா பார்த்தா ஒரு ஹாய் கூட சொல்லக்கூடாதோ? அன்னைக்கு அப்படி ஓடுறீங்க புக்கை போட்டுட்டு. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன், அதான் பேச வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அட லூசு, இன்னைக்கும் புக்கை போட்டுட்டு ஓடுது. தெரிஞ்சு பண்ணதா தெரியாம பண்ணதான்னு தெரியலையே. முனீஸ், முனீஸ். அட என்ன முனீஸ், புக்கை போட்டு போட்டு போறீங்க? ஓஹோ, புரிஞ்சு போச்சு, நான் கொண்டு வந்து கொடுக்கணும் தானே. ஓஹோ, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படித்தான் கிளம்புங்க கிளம்புங்கன்னு விரட்டுவாங்க போல. எப்பா, நாங்களாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி டீ ஜூஸ் எல்லாம் கொடுப்போம். சரி, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பையனுக்கு உண்டான மரியாதை அவ்வளவுதான் போல.
அம்மா எப்போ வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? கட்டில் நல்லா இருக்கே, ப்ளூ கலர் பெட்ஷீட். ஐ லைக் ப்ளூ கலர். நல்லா இருக்கே கட்டில். இது எதுல உங்க இடம் முனிஸ்? இதுவா அதுவா? பயந்தாங்கொல்லி முனிஸ், சும்மா கட்டில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஏன் நில்லுங்க, நானே வந்துடுறேன். முனிஸ் ஓடாத, இரு வாரேன். சாரி 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 முனிஸ், தெரியாம முட்டிட்டேன். ஓகே முனிஸ், பாய். இதே மாதிரி டெய்லி நோட்டையும் புக்கையும் போட்டு போங்க.